கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் ஒரு அற்புதத்தின் நாள், இந்த நாள் ஒரு அதிசயத்தின் நாள், இந்த நாள் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்கு கிரியை செய்கிற ஒரு நாள். கவலைப்படாதீங்க. அதாவது நீங்கள் துக்கத்தோடு இருப்பீங்கன்னா உங்கள் துக்கத்தை ஆண்டவர் மாற்றுவார். வேதனோடு இருப்பீங்கன்னா உங்கள் வேதனையை மாற்றுவார். இன்றைக்கு ஆண்டவருடைய கிரியை நீங்கள் பலமாய் பார்க்க போகிறீர்கள். இந்த நாளிலே ஜீவார்த்தைக்கான வசனம் யோவான் புஸ்தகம் 8வது அதிகாரம் 3வது வசனம். தேவன் நியாயத்தை புரட்டுவாரோ, சர்வ வல்லவர் நீதியை புரட்டுவாரோ. ஜீவார்த்தையின் தலைப்பு நியாயத்தை புரட்ட மாட்டார். ஜீவார்த்தையின் தலைப்பு நியாயத்தை புரட்ட மாட்டார். நம்முடைய ஆண்டவர் நியாயத்தை புரட்டுகிற ஒரு ஆண்டவர் அல்ல. நியாயத்தை புரட்டவே மாட்டார். இன்றைக்கு உலகத்தை பாருங்க, நியாயத்தை புரட்டிடுறாங்க, நீதியை புரட்டிடுறாங்க, நீதியை அநீதின்னு ஆக்கிறாங்க, அநீதியை நீதின்னு ஆக்கிறாங்க, துன்மார்க்கனை நல்லவன்னு மாற்றிடுறாங்க, நல்லவனை கெட்டவன்னு மாற்றிடுறாங்க. அப்படித்தான் இன்றைக்கு இந்த பூமியில் நடந்து கொண்டிருக்குது. ஆனால் நம்மை படைத்த ஆண்டவர், இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் நீதி நியாயத்தை புரட்டுகிற ஆண்டவரே இல்லை. அவர் புரட்டுகிற ஆட்களுக்கு பக்கத்தில் இருக்கவும் மாட்டார். அது நீங்கள் மறந்து போகாதீங்க. சில நேரத்தில் உங்கள் நீதியை மனுஷன் புரட்டி இருக்கிறாங்களா, நீதியை அநீதின்னு கொண்டு இருக்காங்களா, உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்து கொண்டு இருக்கிறாங்களா, உங்கள் வாழ்க்கையில் நீதி கிடைக்காம கலங்கி கொண்டு நிற்கிறீங்களா? கலங்காதீங்க. இயேசப்பா அற்புதம் செய்வார். அவர் நீதியை புரட்டாத ஒரு ஆண்டவராக இருக்கிறதுனால உங்களுக்கு நீதி கிடைக்கும்படி உதவி செய்வார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. நம்முடைய ஆண்டவர் எந்த பக்கம் நீதி இருக்குதோ அந்த பக்கம் இருக்கிற ஒரு ஆண்டவர். அதனால் ஆண்டவர் நீதி கிடைக்கும்படி செய்வார். குடும்பத்தில் சில சொத்து பிரச்சனை இருக்கலாம், வேலை ஸ்தலத்தில் பிரச்சனை இருக்கலாம், வியாபாரத்தில் நெருக்கடி இருக்கலாம், பணம் கொடுக்கல் வாங்கல சில பிரச்சனைகள் இருக்கலாம். பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக நீதி கிடைக்கும். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். உங்கள் பட்சத்தில் இருப்பார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். நீதியை புரட்டாத எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். அடியனோடு இணைந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரு. எங்களுடைய வாழ்க்கையில் நீதி புரட்டப்பட்டிருக்கிறன்னு சொல்லு. யார் கலங்கி இருக்கிறாங்களோ அவங்களுடைய கலக்கத்தை ஆண்டவர் இப்பொழுதே மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். நீதி கிடைக்கும்படி உதவி செய்யுங்க, நீர் கிரியை செய்யுங்க. அப்படி செய்கிறதற்காய் நன்றி. இந்த நேரத்திலே வியாதிப்பட்டவர்களை கண்ணோக்கி பார். இப்பொழுதே சுகத்தை கொடுப்பீராக. சமாதானருக்கு சமாதானத்தை கொடும். பிரிந்து வாழுகிற குடும்பத்தை இணைந்து வாழும்படி செய்யும். அது மட்டுமல்ல ஆண்டவரே, எட்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். விசேஷத்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரை. படித்து முடித்து வேலை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். வேலை வாய்ப்பை கர்த்தர் உருவாக்கி கொடுங்க. கற்பத்தின் கனி இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கிறேன். கற்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. கடன் பிரச்சனை இருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறேன். கடன் பாரத்தை மாற்றி அருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.